ஹலோ காய்ஸ், அழகான பிளேஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறது என்னென்னு சொன்னால், இந்த வேர்ல்ட் வாரில் இறந்து போனவங்களுடைய நினைவு சின்னமாக இந்த இடத்த வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி என்னென்ன இதில் இருக்குதுன்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து பின்னாடி வர போகிற இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேமில் வந்து அவங்களுடைய நேம் வந்து எழுதியிருக்கும், யார் யார் இறந்தாங்க கொண்டாங்கன்ட்டு, எந்த டைமில் எந்த ஆண்டில் செத்தாங்கன்றது இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம் உள்ள. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரும் அவங்களோட நேமும் இருக்கும். அவர் மகன் வந்து தாய்க்காக இந்த மரத்தையும் இந்த நினைவு சின்னமாக நட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா இதே போல தான் ஒவ்வொரு மரமும் இந்த மாதிரி ஒரு நினைவாக இருக்கும். அது பார்க்க போகும்போது நம்மளுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ஷேடான ஃபீலாகவும் இருக்கும். இந்த மரமெல்லாம் எவ்வளோ பெருசு கடுமை இருக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்படியான ஒரு நிகழ்வு வந்து இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மரங்களோட சைஸுகளும் நல்ல ஹெவி மரங்களோட சைஸை பாருங்க. யுத்த போருக்கு நடந்த மரங்கள், இதில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நினைவு சின்னங்கள். அவங்களுக்காக ஒரு பார்க்கில் வந்து நோம்பலாக வந்து கட்டி இருக்காங்க. லாஸ் வி ஓகே, இப்படிலாம் ஒரு ஆர்மி, பெரிய பெரிய ஆர்மியோட சின்னங்கள். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இலைகள் இருக்கும். அந்த இலையோட வரும் வந்து ஒரு நட்சத்திரம் போல் அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் இப்படி தான் பாபி கூட இதெல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து சோஸ் சொல்லுவாங்க, லேம்பு, சிக்கன் லக்கு, இப்படியான ஒரு பார்க்கில் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம மீட்டு மட்டும் வாங்கிட்டு போயிட்டு செய்யணும். இதெல்லாம் வந்து பார்க்கிங் அநேக பேர் இருக்கிறாங்க. இது ஃபுல்லாக கனடா மரம் பண்ணுவாங்க, கனடா டீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு பில்டிங், வீடுகள், அழகழகான தோட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் காட்டுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க.